Hello everyone, welcome back to the channel. ஸோ டாப் 50 கொஷின்ஸில் செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மெர்ஜ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கொஷின் தான். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணுவோம். யூ ஆர் கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸ், word 1 and word 2. Merge the strings by adding the letters in alternating orders. Starting with word 1, if a string is longer than the other, append the additional letters and to the end of the merged string. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் ஸோ வேர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி, வேர்ட் 2 வந்து பிக்யூஆர். ஸோ அப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இது வேர்ட் 1லேருந்து ஏவை எடுத்துக்கணும், வேர்ட் 2லேருந்து பி எடுத்துக்கணும், அண்ட் வேர்ட் 1லேருந்து அகெயின் பி எடுத்துக்கணும், வேர்ட் 2லேருந்து கியூ எடுத்துக்கணும், வேர்ட் 1லேருந்து அகெயின் சி எடுத்துக்கணும், வேர்ட் 2லேருந்து ஆர் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக போகும்போது ஆப்டிமைஸ் வேல பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஏ பி அப்படின்னு வேர்ட் 1 இருக்கு, வேர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேர்ட் 1லேருந்து ஏவை எடுத்துக்கிறோம், இதுலேருந்து வேர்ட் 2லேருந்து பி எடுத்துக்கிறோம், அடுத்தது வேர்ட் 1லேருந்து பி எடுத்துக்கிறோம், வேர்ட் 2லேருந்து கியூவை எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா இதை அப்படியே அப்பன் பண்ண சொன்னாங்க. தட்ஸ் இட். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஆன்சர். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இன்புட்லேருந்து எப்படி அவுட்புட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இதை ப்ராப்ளம் ஓரியன்டாக அப்ரோச்சே பண்ண முடியும். உங்களுக்கு கொஷினே புரியல அப்படின்னா இது நாட் லைக் தட் ஒரு எழுதிட முடியாது கோட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஷினை முதல்ல டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் இருக்கக்கூடிய யூஸ் கேசஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கோட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோட் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 இன்புட் கொடுப்பாங்க, அதுலேருந்து மெர்ஜ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ல மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும், நம்ம இப்போ வந்து கோட் அடிக்க போகிறது ஜாவா ஸ்கிரிப்டை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், வேர் மெர்ஜ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் input 1 input 2. ஸோ வந்து இந்த input 1 input 2ங்கிறதெல்லாம் நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் பார்க்குறவங்களுக்கு புரியணும். அடுத்தது நீங்கள் இல்லாதப்பையும் இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கோடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அந்த ஒரு பேசிஸ்க்காக தான் நம்ம input 1 and input 2 அப்படிங்கிற மாதிரி புரிகிற மாதிரி கரெக்டாக கொடுக்குறோம். ஓகேவா? டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் அல்காரிதம் எழுத போகிறோம். ஃபஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் லெட் input 1 equal to ABC அப்படின்னு இருக்கு, லெட் input 2 equal to DEF அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அவுட்புட் நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா A D B E F C F. இப்போ வந்து மொத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இதோட மெர்ஜ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம டோட்டல் லென்த் ஆஃப் த அவுட்புட், டோட்டல் லென்த் அவுட்புட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, லென்த் ஆஃப் இன்புட் 1, length of input 1 and input 2ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் யூசிங் ஐட்ரேஷன் 2. அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஃபார் லூப் ரன் ஆகுது. வந்து எனக்கு 0, இங்கே 0, இங்கேருந்து 1, இங்கேருந்து 1, இங்கே 2, இங்கே 2. வந்து யூஸிங் ஐட்ரேஷன் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ லெட் அவுட்புட்
ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஃபார் லூப் லெட் I ஈக்குவல் டு 0. அதுக்கு முன்னாடி இந்த லென்த் என்ன அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ லெட் லென்த் ஈக்குவல் டு input 1 dot length plus input 2 dot length. இது ரெண்டுத்தோட அடிஷனை தான் நான் லென்த்னு வச்சுக்க போகிறேன். இப்போ கிரேட்டர் தென் லென்த் வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். I ப்ளஸ் ப்ளஸ் லூப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் நல்லாவே பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு இன்டர்வியூர் வந்து கண்டிப்பாக இந்த லூப்பிங் கான்செப்ட்ஸ் ஐட்ரேஷனை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் இன்புட் 1 ஆஃப் I நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட். நான் ஏன் அன்டிஃபைன்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் ரன் பண்ணும் போது காட்டுறேன். ஓகே, ஸோ அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட்டோட அவுட்புட் ப்ளஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் I அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்புட் 1 I அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே இது இன்புட் 2 ஆஃப் ஐயும், ஸோ இன்புட் 2 ஆஃப் I நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் ப்ளஸ் ஈக்குவல் டு இன்புட் 2 ஆஃப் I அப்படின்னு கொடுத்துடலாம். தட்ஸ் இட், ரிட்டர்ன் அவுட்புட். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது என்னங்கிறது புரியுதா? நான் என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்புட் 1 இன்புட் 2 ரெண்டு இதை நம்ம வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் லென்த்துங்கிற இதோட லென்த்தையும் ஆட் பண்ணி லென்த்னு கொடுத்துருக்கோம், டோட்டல் லென்த். ஸோ அது வரைக்கும் நம்ம லூப்பிங் ஐட்ரேஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஏன் இல்லை இன்னொன்று பண்ணலாம், மேக்ஸிமம் இதோட இது இருக்குதோ அதோட இது பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். அதுதான் பெட்டர். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எம்டியாகவே ரன் ஆகும். ஸோ இன்புட் 1 டாட் லென்த் இன்புட் 2 டாட் லென்த் இதில் மேக்ஸிமம் வர வரைக்கும் லூப் பண்ணால் போதும். ஓகேவா, டன், அவ்வளோதான். ஸோ இன்புட் 1 ஆஃப் I அன்டிஃபைண்டாக இல்லை, இப்போ ஏ இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து அன்டிஃபைன். ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே போயிடும், இன்புட் 2 ஆஃப் ஐயை பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வருதான்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணணும். கன்சோல் டாட் லாக் merge string of input 1 comma input 2. ஓகேவா, டிஎஃப்னு கரெக்டாக வருது பாருங்க. ஏன்னா நான் இங்கே இன்புட் 1 ஆஃப் I அன்டிஃபைண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏன்னு கொடுத்தனா அன்டிஃபைண்டாக இருக்காது, ஏ மட்டும் பாஸ் ஆகும். அடுத்தது ஏடிஇஎஃப் அப்படின்னு வருது, கரெக்டு. ஸோ இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னா ஏ, அடுத்தது டி, அடுத்தது பி, அடுத்தது இ, அடுத்தது சி, அடுத்தது எஃப். வருதான்னு பார்த்துடலாம். ஏடிபிஇசிஎஃப் அப்படின்னு கரெக்டாக வருது, சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே எம்டியாக கொடுக்குறேன். அப்போவும் நம்மளோடது ஒர்க் ஆகுது, குட். ஸோ இப்போ நான் வந்து இதில் நோன் கொடுக்குறேன், இதில் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் YNEOS அப்படின்னு வரணும், கரெக்டாக வருதான்னு பார்த்துடலாம். கரெக்டாக வருது. அப்போ வந்து நம்ம கோட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக தெரியுது. ஓகேவா, ஸோ இது மாதிரியான சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அந்த லாஜிக்கல்
திங்கிங்கை கரெக்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஸோ அதை தான் எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க இன்டர்வியூஸில். ஸோ அதனால் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வேணும், இல்லை சம்திங் நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.